நீதிமொழிகள் 30:9. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மனிதனுக்கு கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, நான் பரிபூர்ணம் அநேக தேவனுடைய சமூகத்தில் ஏன் வருவதில்லை. பரிபூர்ணம் கொஞ்சம் கஷ்டப்போதும். ஒரு சின்ன ஒரு வீடு வாங்கிட்டாங்கன்னா போதும், ஒரு சின்ன ஒரு லேண்ட் வாங்கிட்டாங்கன்னா போதும், சின்ன ஒரு பிசினஸ் பண்ணிட்டாங்கன்னா போதும். டைம் இல்லை பிரதர். ஆனால் 2 பேருக்கு வேலை கிடைச்சோம். புருஷமா 2 பேரும் வேலைக்கு போவாங்க, சபைக்கு வர மாட்டாங்க. கர்த்தரை மறுதலிக்க ஆரம்பிக்கிற காரியங்கள். நீ எவ்வாறு கர்த்தரை மறுதலிக்க ஆரம்பிப்பாய் என்றால் அது காரணம் என்ன? பூரணம் சாலமோன் அழகாய் செவிக்கின்றான். என்ன சொல்லுகிறான்? நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு, தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு. தரித்திரம் என்ன செய்யறது இல்லை. உடனே ஆரம்பிக்கிறோம். இங்க திருடலாமா, இந்த வீட்டுல எட்டி பக்கத்துக்கு முருங்காய பறிக்கலாமா, அல்ல எட்டி அங்க போய் கீழே காய போட்டுருக்க வெங்காயத்தை உள்ள தண்ணு வரலாமா. தரித்திரப்படுகிறதுனால் திருடி. உனக்கு தரித்திரம் வந்தாங்க நீ ஒழிந்துகொள். தேவடி சமூகத்திலிருந்து ஒழிந்துகொள். அவ்வாறு ஒழிந்து கொள்கின்றவள் திருடி தேவடி நாமத்தை மீண்டும் வழங்காதபடிக்கு என் படியை எனக்கு அளந்து போட்டி தரணும். சரி ஆண்டவர், ஆண்டவரை எப்படி சமூகத்தால் வந்து ஒழிந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய படி எனக்கு அளந்து போட்டித்துக் கொண்டிரும். தேவனுடைய மனுஷனாகிய எலியாவுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது? அவன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகின்றவனாக இருந்தான். என்னுடைய வார்த்தையின்படி நிறைய பேர் சொல்லுவோம், என் வாயில நிற்காத சொல்லுவாங்க, என் வாயில நிற்காத, நின்னா அவ்வளவுதான். அந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்தும்? நம்ம போஷிப்பதற்கு பயன்படுத்தும். நீதிமானுடைய உதவிகள் அநேகரை போஷிக்கணும். வாயில மற்றவர்களை போஷிக்கணும். நம்ம என்ன சொல்லுவோம்? பாரு, நான் ஜெபம் பண்ண அவ்வளவுதான், நானு ஜெபம் பண்ண அவ்வளவுதான். எங்க ஜெபம் ஒரு நாடும் கேட்கப்படவே கூடாது. ஒரே ஒரு காரியம், தேவனுடைய பிள்ளைகள் யாருக்கு எதிர்த்து இருக்கணும்? இந்த உலகத்துடைய அதிபதி பிசாசானவனுக்கு நாம் எப்போ என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். அதை கர்த்தர் உன்னிலே எதிர்பார்க்கிறார். நீ கர்த்தருடைய கோபத்துக்கு ஏதுவானவனா, கர்த்தருடைய சிரத்துக்கு ஏதுவானவனாக நான் மாறி போக வேண்டாம். கர்த்தருடைய கோபம் உன் மீது என் மீது வருகின்ற பாடையில நீ அந்த கோபம் தீரு மட்டும் ஒளிந்து கொள். தேவனுடைய சமூகத்துல உடைய பாதத்துல ஒளிந்து கொள். உடைய பாதத்துல உபவாசம் எடு. உடைய சமூகத்துல வந்து காத்துரு. அரைக்கலவை சாத்திக்கொள். தேவனுடைய சமூகத்துல அழுது செவிக்கப்ப. எனவே இந்த கேரி சாச்சண்டையில அவன் ஒளிந்து கொண்டிருந்தான். ஒளிந்து கொள். தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒளிந்து கொள். அவ்வாறு ஒளிந்து கொள்கின்றவள் திருடி தேவனுடைய நாமத்தை மீண்டும் வழங்காதபடிக்கு என் படியை எனக்கு அளந்து போட்டி தரணும். சரி ஆண்டவர், ஆண்டவரை எப்படி சமூகத்தால் வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய படி எனக்கு அளந்து போட்டித்துக் கொண்டிருக்கிறோம்.